அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் தாக்கம் மனைவி வழியில் மட்டுமே பிரச்சனைகள் உண்டாகும் மற்றும் கூட்டாளிகளால் பிரச்சனை உண்டாகும். மற்றபடி வேலை தொழிலில் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து துலா லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் வீரியம் குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் துலா லக்னத்தில் 6இல் சனி வரும்போது மட்டும்தான் அஷ்டம சனியின் தாக்கம் இருக்கும். இதனால் எதிரிக்கும் தொல்லை, எதிரிகள் உங்களுக்கும் தொல்லை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏனென்றால் சந்திரன் வளர்பிரியாக இருந்தால் ஒரு பலனும், தேய்பிரியாக இருந்தால் ஒரு பலனும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் பெற்ற பிள்ளைகளால் அவமானங்கள் ஏற்படும். சொல் பேச்சு கேட்காது, அதிர்ஷ்டங்கள் குறைவுபடும், தெய்வ குற்றம் ஏற்படும். அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் இந்த காலகட்டம் உடலில் நோய்வாய்கள் ஏற்படும். அம்மாவுக்கு கண்டம் ஏற்படும் காலமாக இருந்தால் கண்டம் ஏற்படும். ஜாதகருக்கு நோய்வாய்ப்படும் காலமாக இருக்கும். அடுத்து மகர லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றால், இவர் செய்கின்ற முயற்சியில் எல்லாம் தோல்வியில் முடியும். இவர் முயற்சி செய்யாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் நல்லது. மற்றபடிக்கு பெரிதளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. அடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்த சிம்ம ராசியின் அஷ்டம சனியின் தாக்கம் இது குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும். அவமானங்களால் ஏற்படும். அவமானங்களால் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலத்தை கடந்துவிட்டால் அடுத்து கும்ப லக்னத்துக்கு 3 சனி போவதால் எதிலையும் வெற்றிகள் இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய காலம் இந்த அஷ்டம சனி முடிவுக்கு வரும்பொழுது நடக்கும்.